இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 22, 2026, 22/7/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 11:04 வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி நாள் முழுவதும். சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருப்பதனால உங்களுக்கு உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கான சூழ்நிலை அமைகின்ற சந்தோஷகரமான நாள். நீங்க எதிர்பார்க்காத சில உறவுகள் உங்களை சந்தித்து பேசுவார்கள். உங்களுடைய பேச்சுல நிதானம் கடைபிடிக்கக்கூடிய வகையில இருக்கு. கொஞ்சம் படபடப்பா பேசுவீங்க, ஆனா நிதானமான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபாரத்துல புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக புதிய நட்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உங்களுடைய பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வருமானத்தில் தடை விலகிறதுனால சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏற்கனவே யாருக்காவது கடன் கொடுத்து உதவி இருந்தீங்கன்னா அந்த நபர்களிடமிருந்து கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அவர் மூலமா உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விழுறீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் விஷயத்திலும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்ப்புகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில நற்செய்திகள் வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பாலின உறவுகளுக்காக விட்டுக் கொடுப்பதற்கான முயற்சி எடுப்பீங்க, அது சந்தோஷத்தை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய இத்தனை நாள் முயற்சிக்கு தடையா இருந்த விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும். தடை விலகிறதுனால நல்ல செய்திகள் வரும். குடும்ப விஷயமா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் ஊக்குவிப்பு வார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதன் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப விஷயத்துல கொஞ்சம் நிதானமா பேசுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் உங்களுடைய பேச்சு அல்லது உங்களுடைய முன்கோபம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துறது. அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனால உங்களுடைய குடும்ப விஷயத்திலையும் உங்களுடைய நட்புகள் விஷயத்திலும் கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். ரிஷப ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதனால உங்களுக்கு கடன் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஹவுசிங் லோன், பேங்க் லோன், பர்சனல் லோன், எந்த லோன் சாங்ஷன் கேட்டிருந்தாலும் இன்னைக்கு சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ செய்திகளால் திக்குமுக்காடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைக்கிறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்களிலோ நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் கடன் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய காதல் விஷயத்திலும் திருமண விஷயத்திலும் இருந்த தடைகள் விலகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்கள் தீர்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்க மன்னிச்சு செயல்படுவீங்க. அதனால உங்க மீது மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் அவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த வன்மம் குறைவதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனா 2ஆம் தேதி வரைக்கும் உங்க கையில பணம் வரதுக்கு தாமதமா இருக்கும்.
2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது. அதனால சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான நேரம் ஆகஸ்ட் 2க்கு மேல. ஆனா உங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ற நேரம் இப்பொழுது. அதனால இன்னைக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கடனை எப்படி அடைக்கலாம், அந்த கடனை எப்படி அடைக்கலாம், இந்த தர்மி படத்துல வரா மாதிரி முதல்ல இந்த பால்காரன் கடன் அடைக்கலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி உங்களுடைய பழைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்கள் தீர்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால உங்களுக்கு வியாபார வளர்ச்சியும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆதாயமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு குழந்தைகள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்க கொஞ்சம் பிரயத்தனப்படணும். கொஞ்சம் பதட்டமா இருப்பீங்க, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். உள்ளூர்லயும் உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேர விரயமோ உடல் ஆரோக்கிய விரயமோ ஏற்படுறதுக்கான நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இருக்கு. இன்று உங்களுக்கு குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அதனால உங்களுக்கு உறவுகளிடம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உடன்பிறப்புகளிடம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாங்கின கடனை எப்படியாவது புரட்டி அடைக்கணும்னு நினைப்பீங்க. அந்த புரட்டல் விஷயத்துல உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் விஞ்சுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படும். நேர விரயம் ஏற்படும். உடம்பும் அசதியா இருக்கு. உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் உடம்ப கவனமா பார்த்துக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காகவோ இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். தாயாரின் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதனால உங்க குடும்ப லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. வேலை விஷயமா ரொம்ப டார்ச்சர் இருக்கும். வேலை செய்யற இடத்துலையும் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். கடந்த காலத்துல நீங்க வாங்கின கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நெருங்கிய நட்புகள் அல்லது உங்களுடைய லீகல் அட்வைசர் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருந்ததுன்னா அதனால உங்களுடைய பழைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் நிதானத்துடன் பேசுவீர்கள். ஆனா எதிரில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் உங்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு ஆரோக்கியத்துல பெருசா பாதிப்பு இல்லை. ஆனா உடம்பு சோர்வு இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய வேலை விஷயமா அதிக அலைச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. காரணம் என்னன்னா உங்க ஆபீஸ் வேலை மட்டும் இல்லை, குடும்பத்துல உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள், பூர்வீக சொத்து, உங்க வியாபாரம் இது சம்பந்தமாகவும் அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகளால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக குறைவு ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல் ஏற்படுத்தும். வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருக்கு வீட்டுல அப்படின்னா அது வீட்டு சம்பந்தமாவோ இல்லை ஆபீஸ் சம்பந்தமாவோ வழக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அந்த வழக்கு சம்பந்தமா எந்த ஒரு முயற்சியிலும் உங்களால ஈடு கொடுக்க முடியாது. எந்த ஒரு முயற்சியிலும் கான்கிரீட்டா இறங்கி வேலை செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணைக்காக நீங்க உழைக்கிற மாதிரி இருக்கும். அவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்வீங்க. அவருடைய வேலை விஷயமா, ஆபீஸ் வேலை விஷயமா நீங்க பிரயத்தனப்பட்டு வேலை செய்யறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
குடும்ப தேவைகள் புறக்கணிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி காத்துட்டு இருக்கு. அது பண வருமானமா இருக்கலாம், குழந்தைகளால் ஆதாயமா இருக்கலாம், வியாபாரத்துல பெருத்த லாபம் ஏற்படும், பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுக்கு பங்கு பிரிக்கிறதுல லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வாழ்க்கை துணையின் தந்தை மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகும். அதே சமயம் கணவன் மனைவி உறவுல இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியாக அவருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்துல நற்செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிர்பாலின நட்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய குடும்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். அதனால உங்களுக்கு அவங்க பேர்ல ஒரு தனி ஈர்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிலம் சம்பந்தமா முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட தேவைகளுக்காக, அதாவது உங்களுடைய காதல் விஷயத்துக்கோ நட்பு விஷயத்துக்கோ சந்தோஷமான அனுபவங்களை பெறுவீர்கள். அதற்கான நேரத்தை வீணடிப்பதன் மூலமாக இந்த வீணடிப்பு உங்களுக்கு புதிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். அதனால உங்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகள் மேலோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செலவுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். கன்னி ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால அதிக வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுடைய அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேல் படிப்புக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுடைய கடின முயற்சிக்கு குடும்பத்தாரின் ஒப்புதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். வியாபாரத்தில் லாபம், அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கத்துக்கு நீங்க செலுத்த வேண்டிய வரி வசூல்ல ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது ஏதாவது ஒரு அதிகமான செலுத்தின பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் தங்களுடைய வாக்கு வன்மையால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் எதிரிகளிடம் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் குடும்பத்தாரின் செலவுகளாக இருக்கும். குறிப்பா தந்தையின் செலவுகளாக இருக்கும். அல்லது தந்தையுடைய கடந்த கால கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. இதனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். அதே சமயம் உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக இன்னைக்கு பண வருமானத்துல தடை விலகும். ஆனா இன்னைக்கே பணம் வராது, வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்த வருமானம் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் வேற இடத்துல கடன் வாங்கியாவது செலவு செய்வீங்க. துலாம் ராசி, ராசியில சந்திரன் இருப்பதனால இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். அடுத்தவங்க கிட்ட இனிமையா பேசி நட்பு பாராட்டுவீங்க. அடுத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால உங்களுக்கு இன்னைக்கு பெரிய பெருமிதம் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தையில சற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். கடுமையான வார்த்தைகளை பேசி சங்கடப்படுத்தாதீங்க. அடுத்தவங்களை உறவுகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. உங்களுடைய மறைமுக எதிரிகளின் செயல்பாடுகளை தெளிவாக சிந்தித்து செயல்பட்டு உங்களுடைய காரியங்களில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணம் லாபத்தை தரும், லாபம் செல்வாக்கை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல
முக்கியத்துவம் பெறுவதற்கான சூழ்நிலை இருக்கிறனால மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தையும் களைவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஆபீஸ்ல மரியாதை கிடைச்சதுன்னா வீடு நிம்மதி ஏற்படும். அதே சமயம் வீட்டுல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய வீட்டுல இருக்கக்கூடிய வயசானவங்க மூலமா தீர்த்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி, விரயஸ்தானத்துல வளர்பிறை சந்திரன் இருப்பது இன்று அலைச்சல், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் புதிய அனுபவங்களை கொடுக்கும். வெளியூர்ல ஸ்டே பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். இதனால உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற லாபகரமான நாள். குடும்பத்தாரின் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப தலைவிகள் தங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளுக்காக எடுக்கும் முடிவுகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் தனயோகத்தின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். பழைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பதட்டம் இருக்கும். ஆனா அந்த பதட்டம் உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. வேலை செய்யற இடத்துல எதிர்பாலினத்தவர்களால் ஏற்படுகின்ற சிக்கல்களை உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வெளியூர் பிரயாணங்களால் அதை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். உங்க வீட்டுல ஏதாவது பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அதாவது 13 வயசுக்கு கீழே பெண் குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகள் பூப்படைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ணுவாங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபார வருமானம் அதிகரிக்கும். தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுடைய பங்காளிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கூட பிறந்தவங்க, அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, பெரியப்பா பொண்ணு, சித்தப்பா பையன், அவங்களால உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் அவர்களின் பங்கும் அளப்பரியதாக இருக்கும். உறவுகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கொஞ்சம் குழந்தைங்க கோபமா பேசினா கூட விட்டு கொடுத்து செல்லுங்க. உங்க ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை. ஆக்சுவலா ஒரு விதமான சங்கடத்தோட தான் இருக்கீங்க. ஆனா குருவின் பார்வை சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறனால உடம்பு ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் பெருசா இருக்காது. பழைய கடன் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்துல வெற்றி, வழக்குகள்ல வெற்றி, இளைய சகோதரர்களுடன் மோதல் போக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். தந்தை வழி பெண் உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் நிரந்தர வெற்றிகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சாதனைகள் செய்து குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்துல நல்ல விஷயங்களை பற்றி பேசி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தி கொள்வீர்கள். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும். அதே சமயம் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அல்லது அவருடைய ஆரோக்கிய விஷயத்துக்காகவும் நீங்க செலவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்பத்துல மரியாதையும் பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி, தசமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, வீட்டுல நிலம் சார்ந்த விஷயங்கள்ல வழக்குகள்ல வெற்றி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பங்காளி சண்டையிலிருந்து விடுதலை கிடைக்கும். பங்காளிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய மரியாதையை உயர்த்துவார்கள். உங்களுக்கு மரியாதை உயர்வின் மூலமாக உங்களுடைய சொத்து பிரிக்கிறதுல உங்களுடைய மெக்னானிமிட்டி வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது மெக்னானிமிட்டினா பெருந்தன்மை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாகவும் சரி உங்களுடைய முன்னோர்கள் ரீதியாகவும் சரி உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுனால உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு துணையாக இருக்கு. அதே சமயம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல
புதிய மாற்றங்களை செய்து உங்களுக்கு தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அவருக்கு தேவையான உதவி செய்யறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குழந்தைகளுடைய தேவைகள் விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. நீங்களும் பிடிவாதமா இருந்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி இருக்காது. வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபார விஷயத்திலும் பிடிவாத குணத்தோட செயல்படுறீங்க. அதனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். பிடிவாத குணத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசி, பாகியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வழக்குகள்ல உங்களுக்கு எதிர்மறையா இருந்த நபர்கள் திடீர்னு உங்களுக்கு சாதகமா மாறுவாங்க. அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. பிடிவாதமா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நின்னீங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டம் வருவதில் உங்களுடைய வார்த்தைகளே தடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல உங்களுடைய உறவுகள் விஷயத்துல மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகளுடைய பிடிவாத குணம் அல்லது குதர்க்க எண்ணங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் செலவுகளை ஏற்படுத்தும். ஒன்னா உங்களுக்கு ஆரோக்கிய விஷயமோ இல்ல உங்களுடைய தாயார் அல்லது தந்தையாரின் ஆரோக்கிய விஷயமோ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் சந்திரன் உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. அனுஜன்ம திருஜன்ம நட்சத்திரத்துல. இதனால மனக்குழப்பம் அதிகரிக்கும். தேவையில்லாத கோபமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று பிடிவாதமா எதையும் செயல்படுத்தாதீங்க. பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அது உங்களுடைய வெற்றியை பாதிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கடன் பிரச்சனை பெருசா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. குறிப்பா உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அவமரியாதை ஏற்படாது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. குழந்தைகள் அல்லது உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் செலவுகளை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பணவரயம் ஏற்படும். மீன ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால தூக்கம் கெடுவதற்கும் பண விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு யாருகிட்ட பேசினாலும் சரி, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 நாளைக்கு நீங்க யாருகிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதனால பொறுமை காப்பது அவசியம். யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படின்னா உங்களுடைய உறவுகளை விட்டு பேச வைப்பதோ அல்லது நட்புகளை விட்டு பேச வைப்பதோ முயற்சி எடுத்தா நல்லது. நீங்களா பேசினா கெட்ட பெயர் வேறுபடும். நீங்களா பேசினா வம்பு வழக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால கவனச்சிதறல் சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்க எதையாவது நினைச்சு எதையாவது புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசினீங்கன்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று தூக்கம் கெடுவதற்கும் வெளியூர் பிரயாணங்களின் போது பண இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை காப்பது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல இன்னைக்கு உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகளும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதே சமயம் வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை கொடுத்தாலும் லாபம் வருவதில் தாமதத்தை ஏற்படுத்தும். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வருமானத்துல தடையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது, உங்களுடைய மௌனத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கோங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் மனசு சஞ்சலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால யாருகிட்டையும் கோபப்பட்டு பேசாதீங்க. குழந்தைகளை பற்றிய நற்செய்திகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.